என்னடா வந்ததுல இருந்து டல்லாவே இருக்க? ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும், பொறுமையா தேடு. எங்க ப்ரோ, வயசாயிட்டே போகுது. நானும் ஒரு நல்ல வேலை கிடைச்சி கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. அட பாவி, ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்றியா? ஓகே, ஆனா கல்யாணம் ஆகுறதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதடா. இதுதான் லைஃப், நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. கல்யாணம் ஆச்சுன்னு நினச்சிக்கேன் அவனே நீ மாட்டின. என்ன ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க? வேற எப்படி தம்பி சொல்றது? நடக்கிறது தானே சொல்ல முடியும். நீயாவது என்ஜாய் பண்ணு லைஃப. அட ஆமாப்பா, ஒழுங்கா நீயாவது சொல்றத கேளு. பாரேன், நீங்கெல்லாம் உஷாரு ப்ரோ. நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்காம இருக்கிற என்ன பண்ணிக்காதன்னு சொல்றது. ஏன் நீங்கெல்லாம் பண்ணிக்காம இருக்க வேண்டியதானே? அடே, என்கிட்டயும் சொன்னாங்கடா கல்யாணம் பண்ணிக்காதன்னு. நானும் உன்ன மாதிரி தான் நினச்சேன். அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு என்னை மட்டும் தடுக்கிறாங்க பாருன்னு. ஆனால் இப்போ தானே புரியுது என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு. நீயாவது தப்பிச்சுக்கோப்பா. அரவிந்தே, நாங்க சொல்றோம் சரி, உனக்கு கல்யாணம் ஆகி 2-3 மாசம்தான் ஆகுது. நீயோமா? நீங்கள் வேறண்ணா, இப்போ கல்யாணம் ஆச்சு அப்போ கல்யாணம் ஆச்சுன்னா இல்லை, கல்யாணம் ஆன மறுநாள்லேருந்தே எல்லாருக்குமே இந்த நிலமை தான். என்ன ப்ரோ, ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்த்து பயமுத்துறீங்களே ப்ரோ. ஏய், பயலாம் முத்தலடா, சீரியஸா தான் சொல்றோம். என் பொண்டாட்டி இருக்காளே, அவகிட்ட மட்டும் சொல்லாம வெளியே போயிட்டோன்னு வச்சுக்கேன். இந்த மைனா படம் பார்த்திருக்கேன், மைனா படம். அதுல ஒரு வில்லி இருப்பா பாரு, அவன் புருஷனுக்கு கால் பண்ணி எப்போ வருவ சொல்லுன்னு கேட்பா பத்தியா? அதே மாதிரிதான் என் பொண்டாட்டியும் கால் பண்ணி எப்போ வருவேன்னு மாடுலேஷன் மாத்தாம கேட்பாடா. வீட்டுக்கு வர வரைக்குமே கேட்பானா பாத்துக்கேன். நீ வேறப்பா, என் நிலமெல்லாம் அதை விட மோசம். நான் பாத்ரூம் போனா கூட என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். அண்ணா, என்னோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் நிலமெல்லாம் எவ்வளோ பெட்டர்ண்ணா. நான் ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம் போனால் என் பொண்டாட்டி வீடியோ கால் பண்ணி சொல்கிறான், நீ எது பண்ணுறதா இருந்தாலும் என் முன்னாடியே பண்ணுன்றானா. பார்த்தீங்களா நான் எப்படி மாட்டின்னு இருக்கேன்னு? என்ன ப்ரோ சொல்றீங்க? பாத்ரூம்ல வீடியோ காலா? அது எப்படி ப்ரோ? பாத்தியாப்பா நான் எப்படி மாட்டிட்டு இருக்கேன்னு? இதுக்கு தான் சொல்கிறேன், யோசிச்சு பார்த்துக்கோ. ப்ரோ நான்லாம் இப்படி இருக்க மாட்டேன் ப்ரோ. நான்லாம் என் பொண்டாட்டிய புரிஞ்சு நடந்துப்பேன். தம்பி, நீ என்னதான் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலும், ஏன் உன் பொண்டாட்டிய தங்க தட்டிலேயே வச்சு தாங்கினாலும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா சொல்லுவாங்க பாரு, நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா அப்படின்னு அங்க ஆரம்பிக்கும் சண்டை. அப்படியா ப்ரோ? அப்ப இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கல்யாணமே பண்ணிக்க கூடாதா? அப்ப கல்யாணத்தால எந்த யூஸுமே இல்லையா ப்ரோ? வேணா ஒரே ஒரு யூஸ் இருக்குடா. நீ இப்போ வேலை இல்லைன்றல, வேணா கல்யாணம் பண்ணிட்டு யூடியூப்ல கப்புள் பிளாக் போட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாம். அதை தவிர ஒரு யூஸும் கிடையாது. கப்புள் பிளாகா? யோ, அது என்னய்யா கப்புள் பிளாகு? அப்படின்னா என்னது? அண்ணா, இது தெரியாதா உங்களுக்கு? இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்கே கப்புள் பிளாக் தான். அவன் வீடியோ எடுத்து போட்டு வீடுக்காரன் லைஃப்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான். என்னய்யா சொல்றீங்க? வீடு கார்லாம் வாங்குறாங்களா? அட ஆமாண்ணா, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட இவ்வளோ காசு வாங்கினது இல்லைண்ணா. ஆனால் யூடியூப்ல வீடியோ போட்டு வீடு காருன்னு லைஃப்ல செட்டில் ஆகுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயா, அப்படியா? நான் இவ்வளோ வருஷமா வேலை செய்கிறேன், என்னால் ஒரு செங்கல் கூட வாங்க முடியல. கப்புள் பிளாக் போட்டு வீடு கார்லாம் கட்டுறாங்களா? அப்படி என்னய்யா கப்புள் பிளாக்ல பண்றாங்க? பெருசா ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ ஒருத்தன் பொண்ணு பார்க்க போறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பொண்ணு பார்க்க போறதுலேருந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து போடுவான். அவ்வளோதான். யோ, என்னய்யா சொல்ற? பொண்ணு பார்க்க போறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீடியோ எடுக்கணுமா? எனக்கு புரியலையே சரியா. அதை நான் சொல்றேண்ணா. இப்போ இவனையே எடுத்துக்கோங்களேன். இப்போ இவன் பொண்ணு பார்க்க போறான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு பார்த்துருக்கா பொண்ணு. இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் பேர் எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவானா. யோ, இது என்னையா கதையா இருக்கு? பொண்ணு பார்க்க போறது இவனுக்கு பிடிச்சிருந்தா போதாதா? சப்போஸ் அவங்க யாரும் பிடிக்கலன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் இவன்? அண்ணா, மோஸ்டா பிடிக்கலன்னு தான் கமெண்ட் வரும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இவன் அடுத்த வீடியோ என்ன போடணும்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாங்க அடுத்த என் கல்யாண வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும்னா.
ஓ சூப்பர்யா. அப்புறம் அப்புறம் என்னன்னா அடுத்தது கல்யாண வீடியோ அந்த மாதிரி எடுத்து போட வேண்டியதான். சரியா, கல்யாண வீடியோ வரைக்கும் ஓகே. அதை நானும் என் வீட்ல எல்லாம் கல்யாண கேசட்லாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. ஆனா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுமே. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் என்னன்னா ஒய்ஃப் பிரெக்னெண்டா ஆகுற வீடியோ எடுத்து போட வேண்டியதான். எது? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி வீடியோ போடணும். ஏன் ப்ரோ, ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. ஓ அதுவா, நான் கூட தப்பா நினைச்சிட்டேயா. சரியா, டெஸ்ட் பண்ண உடனேவா சொல்லிடுவாங்க? நம்ம ஊர் பொம்பளைங்களாம் 3 மாசத்துக்கு வெளியே சொல்ல மாட்டாங்களையா? அண்ணா நீங்க வேற, அதெல்லாம் அந்த காலண்ணா. இப்பெல்லாம் புருஷனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே யூடியூப்ல உலகத்துக்கே தெரியுதுன்னா பாத்துக்கோங்க. அப்படியா? அட ஆமாண்ணா, இதுல என்ன பெரிய காமெடினா புருஷனே யூடியூப் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறானா பாத்துக்கேன். இதுல இது வேறயா? அப்புறம் இதுதானா முக்கியமான வீடியோ. குழந்தை பிறக்கும் போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணோண்ணா. யோ என்னய்யா சுத்தம் விவரம் இல்லாம பேசுற? குழந்தை பிறக்கும் போது ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அவன் பதறிட்டு இருப்பானா, இல்ல அந்த டைம்ல வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பானா? அண்ணா இப்போ அதானா ட்ரெண்டிங்கு. அந்த பதட்டத்திலேயே அப்படியே வீடியோலாம் போடணும், லைக்லாம் சும்மா பிச்சுக்கும். சரி, ப்ராப்ளம் இருந்தா வீடியோ போடுவாங்க. அப்ப ப்ராப்ளம் இல்லையனா எப்படி லைக் பிச்சுக்கும்? ப்ராப்ளமே இல்லைனாலும் வீடியோ போடணும்ண்ணா. அது எப்படி தெரியுமா போடுவாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் குழந்தை பிறந்துருச்சு, எங்களுக்கு என்ன குழந்தைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ போடுவாங்கண்ணா. யோ இது என்னய்யா கூத்தா இருக்கு? இவனுக்கு என்ன குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு என்னய்யா? ப்ரோ என்ன ப்ரோ, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனா பாக்குறாங்க, கல்யாணம் ஆனா பாக்குறவங்க, குழந்தை பிறந்தா என்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்களா ப்ரோ? சரிதான்ப்பா, சரிதான். அதுக்கப்புறம் அப்புறம் என்னன்னா இவன் குழந்தைக்கு பேர் வைக்கிற வீடியோ தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட வேண்டியதுதான். சரியா, இது வரைக்கும் ஓகே. குழந்தை தான் ஸ்கூலுக்கு போயிடுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா என்ன, இப்போ அடுத்த குழந்தை தான். என்னய்யா சொல்ற? அடுத்த குழந்தையா? இப்படியே போனா எப்படியா? பதறாதீங்கண்ணா, கண்டென்ட்டுக்காக தான். அப்படி கண்டென்ட்டே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட வேண்டியதான். யோ பிரிஞ்சுட்டாங்கன்னா அது எப்படியா கப்புள் பிளாக் ஆகும்? நீங்க தானே சொன்னீங்க சேர்ந்து இருந்து தான் கப்புள் பிளாக் போடணும்னு. அண்ணா பிரிஞ்சிட்டாங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போயிட மாட்டாங்க, அதுவும் கண்டென்ட்டுக்காக தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பி நியூஸ், நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானா. யோ இதெல்லாம் ஐயா பாக்குறாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் தானா ட்ரெண்டிங்கு. இந்த மாதிரி வீடியோ போட்டு தான் அவன் வீடு காரன் லைஃப்ல செட்டில் ஆகுறான். என்ன தம்பி சொல்ற? அட ஆமாண்ணா. ஏண்டா நீ இதுக்காகவா கல்யாணம் பண்ண போற? ப்ரோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஏன் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு யூடியூபரா ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஏய் சூப்பர்டா, ஏய் உருப்படியா யோசிச்சிருக்கடா, இதுதான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ போய் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போ. ஓ என்னய்யா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்ன பண்ண போற? ப்ரோ கப்புள் vlogக்கு தான் ப்ரோ கல்யாணம் ஆகணும். இதை விட நிறைய vlogலாம் இருக்கு, டிராவல் vlog, ஹோட்டல் vlog, இந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. இவன் என்னய்யா புதுசா என்னென்னமோ சொல்றான்? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, இந்த ஊரா போய் அந்த ஊரை பற்றி போடுறது டிராவல் vlog, இந்த ஹோட்டலாக போய் சாப்பாடை பற்றி போடுறது ஃபுட்டு vlog. நானும் டிவியில பார்த்துருக்கேன்யா ப்ரோக்ராம்ல. இந்த ஊர்ல என்ன சிறப்பு, என்ன பெருமை, அதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே? ஆமாண்ணா அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அந்த ஃபுட்டை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அது பேர் ஃபுட்டு vlog. யோ அது எப்படியா? ஒரு ஹோட்டல்ல போய் அவங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னா அவன் 4 பேரை கூட்டின்னு வந்து உதைக்க மாட்டான்? அண்ணா நல்லா இல்லையானாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்பதான் ஹோட்டல்காரனும் காசு தருவான், இங்கே யூடியூப்காரனும் காசு தருவான், லைஃப்ல செட்டில் ஆக முடியும். எப்படி? இது நல்ல தொழிலா இருக்கேயா. இது மட்டும் இல்லைண்ணா, இந்த மாதிரி நிறைய vlog இருக்கு, டிராவல் vlog, ஷாப்பிங் vlog. ஏன் இப்போ அவன் பேர்ல கூட vlog வச்சுக்கிறான். இந்த மாதிரி தானே இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.
பாருயா, இதெல்லாம் தெரியாம இன்னுமும் அந்த டிவியை பார்த்துட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் நானு. ப்ரோ நானும் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து தான் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. ஆமா ஆமா, எங்க காலத்துலாம் இதெல்லாம் இல்லையா, உங்க காலத்துல இதெல்லாம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு. சரி ப்ரோ, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. சரிப்பா. ப்ரோ நான் வீடியோ ஆரம்பிச்சுட்டு சொல்றேன், மறக்காம எல்லாரும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா? சரிப்பா. சரி ப்ரோ, பை. எங்க ஆரம்பிச்சு எங்க போயிடுச்சு பாத்தீங்களாண்ணா? ஆமாண்ணா, நம்ம கல்யாணத்துல இருக்கிற பிரச்சனைய பேச போய் அவளுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சுன்னா பாருங்களேன். ஆமாயா, இங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட எல்லாம் பேசும்போதுதான் 4 விஷயம் தெரியுது, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதோ பண்ணிட்டா, நிம்மதியா இருக்கவே விட மாட்டாளே. என்னையா கட் பண்ணிட்ட? இப்படியோ எங்க இருக்கன்னு தான் கேட்க போறா. அதை நான் வீட்டுல போயே சொல்லிக்கிறேன். நீங்கெல்லாம் எங்கப்பா இங்க? எவ்வளவு நேரம் தானா பொண்டாட்டிக்கிட்டே திட்டு வாங்குறது? கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம்னு தான் இங்க வந்தோம். அதை விடுங்க, நீங்க எங்க இங்க? நானும் அதுக்குதான்ப்பா வந்தேன். அப்பாடா, வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. எவ்வளவு வியூஸ் வரப்போகுதுன்னே தெரியலையே. ஒரு 200 கிட்ட வந்தா போதும். ஆனா சப்ஸ்கிரைபர் மட்டும் கண்டிப்பா 100ஆவது வரணும்ப்பா. இல்லை நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா 50 சப்ஸ்கிரைபராவது வந்திருப்பாங்க. அதுக்கு மேலே வந்திருந்தாலும் சந்தோஷம்தான். போய் பார்க்கலாம். என்னடா ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல? வியூஸ் 2 வியூஸ் தான். என்ன பண்ணுறது? சே, தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம்ல. ஷேர் பண்ணாதானே பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம், அப்போ தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஐயோ, எவ்வளோ வியூஸ் வரப்போகுதுன்னே தெரியலையே. யாருக்கெல்லாம் அனுப்பலாம்? வேண்டாம், எல்லாருக்குமே அனுப்பி விடுவோம். அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அனுப்பியாச்சு. கால் பண்ணி சொல்லலாமா? ஆமாம், அப்போ தான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சித்தப்பாவுக்கு கால் பண்ணுவோம். யார் ஃபோன் பண்றா? ஹலோ. ஹலோ சித்தப்பா. சொல்லுமாக்கா. சித்தப்பா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியாமாக்கா? சரி, லிங்க் அனுப்பிச்சு விடு, சித்தப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன். லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் சித்தப்பா. சித்திக்கு பசங்களுக்கு கூட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச அளவு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சித்தப்பா. சொல்றேம்மாக்கா. இப்பயாவது உருப்படியா ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. இதுலயாவது உருப்பிடுற வழிய பாரு. சரிங்க சித்தப்பா, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிம்மாக்கா, பண்ணிடுறேன். வைக்கிறேன். காஃபி. குடு. யாருங்க போன்ல? ஜெகன் தான் ஃபோன் பண்ணான். எதுக்குங்க கால் பண்ணா? அவன் எது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கானா, அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கால் பண்ணான். காட்டுங்க பார்க்கலாம். போய் வேலையை பாருடி. வந்துட்டா. வேலை வெட்டி எதுவும் இல்லையா அவனுக்கு? என்னங்க, அவன் தானே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா, அதான் காட்டுங்கன்னு கேட்டேன். ஆமா, நீ உன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இரு. அவன் சம்பாரிச்சிட்டு போவான். நாளைக்கு அவன் ஏன் முன்னாடியே வந்து நின்று மரியாதை இல்லாம பேசுவான். ஆமா, நீங்க பண்ற ஒரு லைக்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ல தான் அவன் சம்பாரிச்சு வைப்பான். போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு, போ. இதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கால் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவோம். ஹலோ. மாப்பிள்ள. மச்சி சொல்லு, என்ன காலே பண்ணலை? இல்லைடா மாப்பிள்ள, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். மாப்பிள்ள, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்டா. அப்படியா மச்சி? சூப்பர் சூப்பர். எதை பத்திடா? மாப்பிள்ள, லிங்க் அமிச்சனேடா, பார்க்கலையா இன்னும் நீனு? ஓ ஆமாமா மச்சி, பார்த்தேன். சூப்பரா இருக்கு வீடியோ. சூப்பர்ல மாப்பிள்ள. அந்த எண்டு ட்விஸ்ட் எப்படி கலக்கிட்டனா? எண்டு ட்விஸ்டா? என்னடா மாப்பிள்ள, பார்க்கலையா நீ? அப்போ இல்ல மச்சி, சரியா பார்க்கல. நான் கிளியரா பார்த்துட்டு சொல்றேன்னே. அப்படியா மாப்பிள்ள? சரி, நீ கிளியரா பாரு மாப்பிள்ள. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடணும்டா. பண்றேன் மச்சி. ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். சரியா? சரி மாப்பிள்ள, நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரியா? இதுலயாவது முன்னேறணும் மாப்பிள்ள. கவலைப்படாத மச்சி, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஷேர் பண்ணுறேன். இதோ இப்போவே என் ஸ்டேட்டஸில் போடுறேன். கலக்குறோம், டைமண்ட் பட்டனை வாங்குறோம். சூப்பரா மாப்பிள்ள, கண்டிப்பாக வாங்குறோம். சரி, நீ ஸ்டேட்டஸில் போடு, நான் வைக்கிறேன். சரி மச்சி.
அப்பா இவன்கிட்ட சொல்லிட்டோம், கண்டிப்பாக இவன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவான். சோஷியல் மீடியாவில் வேற இவன் ஆக்டிவாக இருக்கான். எப்படியும் 500 பேரையாவது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருவான். யார்கிட்ட சொல்லலாம்? இவங்கிட்ட சொல்லலாம். ஹலோ மச்சான். சொல்லுங்க பாஸே, என்ன விஷயம்? மச்சான், நான் யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருடா. சரி, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? என்ன மச்சான் இப்படி கேட்குற? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுடா. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணு. சரி பண்றேன். எனக்கு என்ன தருவ? என்னடா தரணும்? ட்ரீட்டு கொடு. ட்ரீட்டு கொடுக்கணுமா? ஏண்டா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாமாடா ட்ரீட்டு கேட்ப? ஒரு சப்ஸ்கிரைபா? நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், அது மூலிமா இப்போ வீடு வாங்குவேன், அப்புறம் கார் வாங்குவேன், அப்புறம் கல்யாணம் லைஃப்பில் செட்டில் ஆவேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னது? நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தானே. அடப்பாவி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டது குத்தமாடா? ஏய், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்ட பிறகு வேணா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்டா. சரி சரி சரி, நீ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு. பண்ணுறேன்டா பண்ணுறேன். இல்லை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் லைன்லேயே இருக்கேன், நீ சப்ஸ்கிரைப் பண்ணு. இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன்டா, முடிச்சுட்டு பண்ணுறேன். ஏய், என்கிட்ட பேசுகிற நேரத்தில் இந்நேரம் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். நீ பண்ணுடா. சொல்லுங்க சார். இதோ வரேன் சார் வரேன் சார். மேனேஜர் சார் கூப்பிட்டாரு, போயிட்டு வந்துடுறேன். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு கால் பண்ண பாரு. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டதுக்கு ஏதோ அவன் சொத்தை கேட்ட மாதிரி இவ்வளோ பிகு பண்ணுறான். நல்ல வேலை அரவிந்த் இருக்கான். அவன் ஒரு 500 சப்ஸ்கிரைபரை சேர்த்து விட்டுருவான். ஆறா, அதுக்குள்ளே ஸ்டேட்டஸில் போட்டானா? சூப்பர்டா, சொன்ன மாதிரியே போட்டுட்டான். 1000 சப்ஸ்கிரைபரும் அவனையே சேர்த்து விட்டு சொல்லலாமா? வேணாம் வேணாம், நம்ம சைடில் ட்ரை பண்ணுவோம். அவன் ஃபஸ்ட்டு 500 சேர்க்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். அடுத்து யாருக்கு கால் பண்ணலாம்? அண்ணா, என்னடி? என்னோட ரப்பர் பேண்ட் பார்த்த? ஆமாம், ஹேர் பேண்ட் கிடச்சா மட்டும் முடியை இழுத்து வாரி கட்டிடவா போகிற? இப்படியே பேய் மாதிரி தானே சுத்த போகிற. அப்புறம் எதுக்கு அதை தேடுற? தேவையில்லாம பேசாத. நான் எப்படியே சுத்துறேன், உனக்கு எங்க வலிக்குது? ஹேர் பேண்ட் பார்த்தியா இல்லையா? எனக்கு வேற வேலை இல்லை, உன் ஹேர் பேண்டை பார்க்கறது தான் வேலை. சிப்ப போடா. தங்கச்சி, என்னடா திடீர்னு பாசம்? அண்ணனோட வீடியோ பார்த்தியாமா? நான் பார்க்கல. ஏண்டி பார்க்கல? லிங்க் தான் அமிச்சனே. நீ மட்டும் ஹேர் பேண்டை பார்க்கலன்னா நான் மட்டும் எதுக்குடா உன் வீடியோவை பார்க்கணும்? ஏய், நான் உன் ஹேர் பேண்டை பார்க்காததுக்கும் நீ என் வீடியோ பார்க்காததுக்கும் என்னடி சம்பந்தம்? அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன். பார்த்துட்டேன். தங்கச்சினா தங்கச்சி தான். ரொம்ப ஐசிக்காத. சப்ஸ்கிரைப்லாம் அப்பயே பண்ணிட்டேன். அதெல்லாம் நீ பண்ணிடுவேன்னு தெரியுமா? ஆனால் உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுமா. டெய்லியும் அண்ணன் போடுற வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுமா. சரி, நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீ வாங்குற ப்ளே பட்டன் எனக்கு தான். அடியே, இன்னும் நான் எலிஜிபிளே ஆகலை, அதுக்குள்ளே ப்ளே பட்டன் கேட்குற? டேய், அதெல்லாம் ஆயிடுவேடா. ஆனால் ப்ளே பட்டன் வந்தால் எனக்கு தெரியா சொல்லு. அப்படி எனக்கு ப்ளே பட்டன் வந்துச்சுன்னா நான் உனக்கு தரேன், சரியாமா? அப்பனா சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுறேன். தங்கச்சியா இது எரும மாடு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு கமிஷன் கேட்டுட்டு போகுது. நான் ஒன்றும் வீடியோவே சரியாக போஸ்ட் பண்ணல, அதுக்குள்ளே இதுக்கு ப்ளே பட்டன் வேணுமா? இப்படிலாம் வாய் வச்சா என் வீடியோ சேனல் விளங்குமா? என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைபருக்காக பொறுத்து தான் ஆகணும். சரி, வேறு யாருக்கு கால் பண்ணுறது? ஹலோ, யாரு? ஏய், நான் தான்டா சிவா பேசுகிறேன். சிவா, எப்படி இருக்க? உன் நம்பர் என்கிட்ட இல்லைடா. அப்படியாடா? சரி, நான் நல்லா இருக்கேன். அக்காவுக்கு கல்யாணம், அதுக்கு தான் கால் பண்ணேன். கண்டிப்பாக வந்துடுறேன்டா. நானே இப்போ எல்லாருக்குமே கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கால் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்படியா மச்சி, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கியா? ஆமாண்டா. நீ அரவிந்தோட ஸ்டேட்டஸில் பார்க்கல? என் லிங்க் அவன் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கானே. அவன் ஸ்டேட்டஸ் பார்த்தனே, ஆனால் அவன் லிங்க் எதுவுமே ஷேர் பண்ண மாதிரி தெரியலடா. ஏதோ ஒரு தனுஷ் பாட்டு தான் வச்சுருந்தான். என்ன தனுஷ் பாட்டு வச்சுருக்கானா? டேய், ஒழுங்கா பாருடா, எனக்கு காமிக்குதே ஸ்டேட்டஸில். ஏய் இல்லைடா, இப்போ நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவனோட ஸ்டேட்டஸ் தான் பார்த்துட்ருக்கேன். தனுஷ் பாட்டு மட்டும் தான் வச்சுருக்கான், வேற எதுவுமே வைக்கலையே. ஒரு வேளை ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குமோ? ஏய், அது எப்படிடா சிக்னல் ப்ராப்ளம்ல லிங்க் வந்து உனக்கு தனுஷ் பாட்டா தெரியுமா? கரெக்டு தான், ஆனால் எனக்கு காமிச்சதேடா. சரி மச்சி, நான் பார்க்குறேன். நீ கல்யாணத்துக்கு வந்துடுடா, வச்சிடுறேன். சரிடா. எனக்கு ஸ்டேட்டஸில் காமிக்குது, அப்படியே இவனுக்கு காமிக்கல. வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேட்போம். ஹலோ ஜெகனே. சொல்றா.
டேய் அரவிந்தோட ஸ்டேட்டஸில் என்ன வச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. எதுக்குடா? கொஞ்சம் பார்த்து சொல்லுடா, சொல்கிறேன். லைன்லே இருடா, பார்த்து சொல்றேன். சரிடா. அவன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்டா, தனுஷ் பாட்டு வச்சிருக்கான். சரிடா, அடுத்தது என்ன வச்சிருக்கான்? அடுத்ததுல எதுவுமே இல்லடா, ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்கான், தனுஷ் பாட்டை. என்னடா சொல்கிற? ஆமாடா, தனுஷ் பாட்டு தான் வச்சிருக்கான். ஏன் வேலை கால் பண்ணி கேட்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.